மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தலைமையில் ருவன்வெல்லவில் நடைபெற்ற மக்கள் கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் புத்திஜீவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். விலைகளை அதிகரித்துவிட்டு வரியை இல்லாமல் செய்துள்ளனர். எல்லாம் தற்போது சரி என்று வெட்கமில்லாமல் கூறுகின்றனர். ஜனாதிபதிக்கு சரியாக இருக்கலாம், அவருக்கு தேவையான விதத்தில் வெளிநாட்டு பயணங்களில் ஈடுபட முடியும். நாட்டின் ஜனாதிபதி இன்று நாட்டின் ராஜபக்சவினை பாதுகாக்கும் ஐஜிபியாக உள்ளார். நான் தப்பிச் சென்றதாக எனக்கு கூறுகின்றனர். நான் தப்பிச் செல்லவில்லை, தப்பிச் செல்வதும் இல்லை. ஜனாதிபதி தேர்தல் களத்தில் நான் வேட்பாளராக முன் நின்றுள்ளேன். வேறு வேட்பாளர்களை நிறுத்தி கட்சியின் தலைமைத்துவத்தை பாதுகாக்கும் நோக்கில் நான் ஒருபோதும் செயற்படவில்லை. ஜனாதிபதி முறையை மாற்றியமைப்பதாக எத்தனை பேர் சத்தமிட்டனர். அந்த ஆசனத்துக்கு சென்றால் எப்படியாவது அந்த பதவியில் இருக்க வேண்டும் என்றே அவர்கள் நினைத்தனர். நான் பதவிக்கு ஆசைப்படவில்லை. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை உறுதியாக இல்லாமல் செய்வேன் என்பதனை நான் இங்கு கூற விரும்புகின்றேன். பாராளுமன்றத்தை அடிப்படையாக கொண்ட ஜனநாயக கட்டமைப்புக்கு செல்வோம் என்பதனை கூறுகின்றேன். நாங்கள் கடந்த வாரம் அவருடன் தமிழ் போக்கூட்டணியாக நாங்கள் ஒரு உடன்பாடு கண்டிருக்கிறோம். அந்த உடன்பாடு மூலமாக கேகாலை மாவட்டம், களுத்துறை மாவட்டம், அவிசாவளை பகுதி, கண்டி, நுரேலியா, பதுளை எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய பெருந்தோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்களுக்கு உரிய அந்த காணி உரிமையை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். மறந்துவிட வேண்டாம். காணி கிடைக்கும். ஒன்று வாழ்வாதார காணி, தோட்டங்களிலே பயிரிடப்படாமல் கைவிடுதல் இருக்கக்கூடிய காணிகள் உங்களுக்கு வாழ்வாதார தேவைக்காக வழங்கப்படும். அதே போல வீடு கட்டுவதற்காக உங்களுக்கு காணி வழங்கப்படும். வீட்டு காணியும் வாழ்வாதார காணி வழங்குவதான உரிமை உடன்பாட்டை கண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் ஆதரவளிக்கிறோம். அவருக்கு மறந்துவிடக்கூடாது.